அன்பானவர்கள் வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கி நாள் வந்து 9/7/2026 ஃபேண்டாஸ்டிக் டே. நைட்டு நள்ளிரவு மணி 2 ஆகுது, அல்லது 10ஆம் தேதி 10/7/2026 விடிகாலம் 2 மணி. அற்புதமான நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஐ ஆம் தி இம்மார்டல் ரூலர் கல்கி. நான் தான் இம்மார்டல் ரூலர்னு சொன்னாக்கா, தமிழகத்திலேருந்து தான் அவர் எழுவார்னு சொல்லிட்டு நிறையா தீர்க்க தரிசனங்கள் உண்டு. குறிப்பாக நாஸ்ட்ராடாமஸ் 15th செஞ்சுரியில் சொல்லியிருக்காரு, பாபா வங்கா லாஸ்ட் செஞ்சுரியில் சொல்லியிருக்காங்க. மோரோவர் தட்டு வீர பிரம்மேந்திரர், கோரக்கர் சித்தர்லாம் சொல்லியிருக்காங்க. நான் தான் அது அவங்களால் முன்னுரைக்கப்பட்ட இம்மார்டல் ரூலர் நான் தான், ஷிவ் ஓம். பட் நான் இம்மார்டல் ரூலர்னு சொன்னாக்கா, அந்த தேடலில் இருக்கிறவங்க இருக்கிற ஒரு 100 பேர் தமிழ்நாட்டில் இம்மார்டல் ரூலரை தேடின்னு இருக்கிறாங்க, அல்லது தான் இம்மார்டல் ரூலர்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் இம்மார்டல் ரூலர்னு சொன்னாக்கா அவங்களால ஏற்றுக்க முடியல. அதில் குறிப்பாக என் கூடவே இருந்து 2 பேர் பேட்டி கொடுத்தாங்க. ஒன்று ரங்கசாமின்னு ஒருத்தர், அவர் இங்கே மெட்ராஸில் இருக்கார். இன்னொருத்தர் சுரேஷ் கல்கின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேரளாவில் இருக்கார். அவங்களாம் சேர்ந்து நாங்கள் 3 பேருமா சேர்ந்து கூட ஒரு வீடியோ போட்டோம் சேப்பாக்கில் இருந்து. ஆனால் அது கரெக்டாக வரல. அவங்க 2 பேருக்கு நேராகவே என் கூட பேசியிருக்கிறாங்க. பட் அவங்க நான் என்ன தலைவர்னு ஏற்றுக்கினாங்க. நான் தான் இம்மார்டல் ரூலர் நான் சொன்னேன், அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ரங்கசாமி வந்து அதுக்கப்புறம் இப்போ வந்து நாகராஜ சோழனுடைய சேனலில் ரெகுலராக கமெண்ட்ஸ் போட்டுன்னு இருக்கிறாரு. விஜய் வந்து மனிதர், நான் கடவுள்னு சொல்லியிருக்காரு. ரங்கசாமிக்கு அதுக்கான எந்த தகுதியுமே கிடையாது, அது எனக்கு தெரியும். நேராக பார்த்து பேசியிருக்கிறேன் நான். ஐ ஆம் தி இம்மார்டல் ரூலர், ஐ ஆம் விஷ்ணு, ஐ ஆம் திருமால், ஐ ஆம் லார்ட் விஷ்ணு இன் த ஃபார்ம் ஆஃப் கல்கி. இது என்னுடைய 10வது அவதாரம். இந்த அவதாரத்தில் நான் தான் கல்கி. நான் திரும்ப டிக்ளேர் பண்ணுறேன், அது யாருமே ஏற்றுக்கிறதில்ல. அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. ஷிவ் ஓம். சுரேஷ் கல்கி தானே கல்கின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. பட் ஆனால் அவரும் ரங்கசாமி அவரும் வந்தப்போ நேரடியாக சேப்பாக்கில் அவங்க என்னை ஒத்துக்கிட்டாங்க, நான் தலைவர்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பெருசாக செயல்பட முடியல. ஏன்னா அவர் கேரளா போயிட்டார். இவர் ரங்கசாமி ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறதில்ல. பட் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு இம்மார்டல் ரூலர் குரூப் ஒன்று வச்சுருக்கோம், ஒரு 5 பேர் கொண்ட குழு. அந்த குழுவில் நாகராஜ சோழனையும் ராதாகிருஷ்ணனையும் கூட சேர்த்துருந்தேன். பட் நாகராஜ சோழனும் ராதாகிருஷ்ணனும் வெளியே போயிட்டாங்க. நாகராஜ சோழனுக்கு தான் இம்மார்டல் ரூலர்ன்ற ஒரு ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் அது கிடையாது, இஸ் நாட் தட். பட் எனக்கு அதிகாரம், முழு அதிகாரம் எனக்கு கடவுள் கொடுப்பார் கூடிய சீக்கிரம். அப்படி நான் முழு அதிகாரத்தோடு இம்மார்டல் ரூலராக ரைஸ் அப் ஆகும் பொழுது நாகராஜ சோழனுக்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் அதிகமான தண்டனை உண்டு. மோரோவர் தட் ராதாகிருஷ்ண ஓரளவு என்னை ஏற்றுக்கிட்டு இருக்காரு. அவர் அதிகமாக என்னை வந்து எதிர்க்கிறதே இல்லை, பகைக்கிறதே இல்லை. பட்டு நாகராஜ சோழன் என்னை தொடர்ந்து சாதாரண ஆளுன்னு நினச்சின்னு பேசிட்டு இருக்கான். இன்றைக்கி கூட 3 தடவை என் பேர் சொன்னான் அவனுடைய சேனலில், மக்கள் சேனல் தமிழ்நாடு ஒரு யூடியூப் சேனலில். அவன் இன்றைக்கி நேரலை போடும்பொழுது கூட யாரும் இல்லை, தனியாக பேசும்பொழுது என்னுடைய பேர் கல்கி தேவராஜன் 3 தடவை சொல்லியிருக்கான். அதில் வந்து அவர் வந்து கெட்ட வார்த்தைலாம் பேச மாட்டார், இம்மார்டல் ரூலர் அப்படின்றான். ஐ ஆம் தி இம்மார்டல் ரூலர். நான் நல்லவனுக்கு ரொம்ப நல்லவன், கெட்டவனுக்கு ரொம்ப கெட்டவன். கெட்டவங்கள நாசம் பண்ணணும்னு நினைப்பேன், அவங்கள அழிச்சணும்னு பார்ப்பேன். நல்லவங்கள நல்லா வச்சுக்கணும்னு பார்ப்பேன். இது என்னோடய இயல்பு. அதே மாதிரி என்கிட்ட கெட்ட வார்த்தை பேசினான்னா அவனை பல மடங்கு கெட்ட வார்த்தையில் சொல்லுவேன். கெட்ட வார்த்தையில் அடின்னு அடித்து நகர்த்துவேன். கெட்ட வார்த்தை சொல்கிறதுக்கு சளைக்கவே மாட்டேன் நான். அவன் கெட்ட வார்த்தை சொல்லிட்டான்னா, சொல்லாமல் இருந்தானாக்கா ஓகே, அவன் என்ன வார்த்தை பேசுகிறானோ அது மாதிரி பல மடங்கு நான் பேசுவேன். அதான் சீமான் சொல்லுவார் இல்லையா, நான் என்ன ஆயுதம் எடுக்கணுன்றது வந்து என்னுடைய எதிரி தான் தீர்மானிக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அவன் வந்து கெட்ட வார்த்தை ஒரு ஆயுதமாக எடுத்தான்னாக்கா அதுக்கு பயந்துட மாட்டேன். நான் அவனோட பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுவேன். அதனால் நாகராஜ சோழன் கற்பனை பண்ணிருக்க மாதிரி இம்மார்டல் ரூலர் நான் கிடையாது. நான் தான் இம்மார்டல் ரூலர். நான் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அவ்வளோதான். மோரோவர் தட் இம்மார்டல் ரூலருடைய வலது கையில் தான் சங்கு சக்கரம் இருக்கும். வலது கையில் தான் அந்த மீன் வந்து முழுங்குற மாதிரி இருக்கும், சங்கை. அதுதான் என்னுடைய அடையாளம். என்னுடைய கையில் தான் வலது கையில் இருக்கும். பெரும்பாலானவங்களுக்கு வந்து இடது கையில் இருக்கும். அறம்பாடி சித்தர் பாடல் இடது கையில் இருக்கிற மாதிரி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பார். அதனால் நிறைய பேர் அந்த தேடலில் இருக்கிறவங்க தன்னை இம்மார்டல் ரூலர் நினச்சிருக்கிறாங்க. பட்டு அந்த மாயில் இன்னும் சிக்க வேணாம். ஐ ஆம் தி இம்மார்டல் ரூலர். மோரோவர் தட்டு நாகராஜ சோழன் ஒரு 2 days பேக் போட்ட ஒரு வீடியோவில்
நான் 15 நாள் நான் உங்களுக்கு கெடு கொடுக்குறேன், அதுக்குள்ளே என்னை யாராவது முடிஞ்சால் சாகடிங்க, நான் தான் இம்மார்டல் சொல்லியிருக்கிறான். ஏற்கனவே அறம்பாடி சித்தர் பாடலில் அவர் சொல்லியிருக்கிறார், சிவபெருமானே சொல்லியிருக்கார் அறம்பாடி சித்தர் மூலயமா. இது மாதிரி தன்னை தான் இம்மார்டல் ரூலர் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தன்னை இம்மார்டல் ரூலர்னு சொல்கிறவங்க வந்து அவங்க கிட்ட நான் நமனை அனுப்புவேன்னு சொல்லியிருக்கார். ஸோ அதனால் நாகராஜன் தன்னுடைய வாயால் தானே யமனை வரவழைச்சிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ 15 டேஸ்க்குள்ளே இன்றைக்கி வந்து விஜயை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி பேசின ஒரு வீடியோ பார்த்தேன். அதை நான் டிவிக்கோட ஐடிவிக்கு அனுப்பியிருக்கிறேன் அனலைஸ் பண்ண சொல்லி, நாகராஜன் மேலே தான் ஆக்ஷன் எடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அமித்ஷாவையும் ரொம்ப கொச்சப்படுத்தி நாகராஜன் பேசிட்டு இருக்கிறான். அவன் நினச்சிருக்கிறான் யாரும் இதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் பார்க்காதுன்னு சொல்லிட்டு, பட் பார்த்துன்னு தான் இருப்பாங்க. நாகராஜன் அவ்வளோ முக்கியமான ஆளுன்றது இல்லைன்றதால அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க. பட்டு தேவைப்பட்டாக்கா யாராக இருந்தாலும் கண்டுக்குவாங்க. ஏன்னா ஏற்கனவே 40,000 பேர் பார்க்குறாங்க மக்கள் சேனல் தமிழா யூடியூப் சேனலில். ஸோ 40,000 வியூஸ் இருக்குனாவே அது கன்சிடரபிள் தான். ஸோ அதனால் இஷ்டம் போல் வாய்க்கு வந்ததெல்லாம் நாகராஜன் பேசினாக்கா கட்டாயமாக சட்டம் பாயும். பை த வே, ஐ எம் தி இம்மார்டல் ரூலர். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிலாம் நான் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நீங்கள் பார்க்குற மாதிரி நான் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. நான் வந்து இம்மார்டல் ரூலர்ன்றது ஓரளவு ராதாகிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாரும். பட் ஆனால் அவரும் வந்து என்னை டிக்ளேர் பண்ணக்கூடாதுன்ற உறுதியில் இருக்கார், தானே வந்து மேலே வரட்டுன்ட்டு. நான் இப்போ சமீபத்தில் நான் சொன்ன விஷயத்தை வந்து நாகராஜன் கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தேன். நம்ம இம்மார்டல் ரூலர் சர்ச்சில் இருக்கோம், இம்மார்டல் ரூலர் எல்லாம் சேர்ந்து ஒரு 100 பேர் இருப்போம், நம்ம ஒரு குரூப்பாக சேர்ந்து செயல்படுவோம். இந்த நடக்கக்கூடிய இந்த 7 எம்எல்ஏ சீட்டுங்க வேக்கண்ட் ஆகுது, இன்க்ளூடிங் விஜயோட ஈஸ்ட் கிழக்கு, திருச்சி ஈஸ்ட்டு, அதுலேயும் நம்ம நிற்போம். அதில் நான் நிற்கிறேன்னு சொல்லியிருக்கேன். விஜய் வந்து எனக்குரிய அங்கீகாரம் கொடுத்து என்னை வந்து பிடபிள்யூ மினிஸ்டராவோ வாட்டர் ரிசோர்ஸஸ் மினிஸ்டராவோ அல்லது டெப்டி சிஎம்மாவோ ஆக்கலைனாக்கா அந்த இடத்துல வந்து திருச்சி ஈஸ்ட்டில் நான் நிற்பேன்னு சொல்லியிருக்கேன். விஜய் எதிர்த்து நின்று நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறேன். பட் நாகராஜ் என்ன சொல்கிறேன், நீங்களாம் இண்டிவிஜுவலாக நின்னாக்கா இண்டிபெண்டாக நின்னாலாம் ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறேன். நான் ஜெயிக்க மாட்டேன்னா என்னுடைய செல்வாக்கு என்னன்னு நாகராஜனுக்கு என்ன தெரியும்? நான் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட், நான் சிஎம் கேண்டிடேட் கிடையாது. விஜய் என் கூட பேசியிருக்கிறாரு நேரடியாகவே எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதே மாதிரி புஷி ஆனந்தும் பேசியிருக்கிறாரு, டிகே பிரபுவும் பேசியிருக்காங்க, 3 பேருமே பேசியிருக்காங்க. அப்போ என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ண பையன் சரவணன்ற பையன் என்னை சிஎம் கேண்டிடேட்னு சொன்னான். சிஎம் கேண்டிடேட் ஏன் சொன்னான்னாக்கா, நான் எம்கே ஸ்டாலின் நின்ன தொகுதியில் நான் நின்ன எம்கே ஸ்டாலினை எதிர்த்து எம்கே ஸ்டாலினை தோக்கடிக்கணுன்றது என்னுடைய நோக்கம். ஆனால் என்னுடைய நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ எம்கே ஸ்டாலின் தோற்று தான் போனாங்க. நான் நின்னதனுடைய எஃபெக்ட்டு தான் அது. நான் யாரை எதிர்த்தாலும், என்னை யார் எதிர்த்தாலும் என்னுடைய எதிரிக்கு தோல்வி. அதனால் திருச்சி ஈஸ்ட்டில் வந்து விஜய்க்கு வந்து இப்போ இன்றைக்கி கூட நான் டிவிக்கோட ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருக்கிறேன், ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன். விஜய் கூடி சீக்கிரம் வந்து எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருணும், நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நான் பேசுவேன். எனக்கு வந்து சிஎம் போஸ்ட்டே நீங்கள் கொடுத்து டெப்டி சிஎம்மாக இருந்து என்கிட்ட லேர்ன் பண்ணிக்கங்க, அல்லது நீங்கள் சிஎம்மாகவே இருங்க, நான் டெப்டி சிஎம்மாக இருக்கிறேன், அல்லது கவர்மெண்ட்டுக்கு அட்வைசராக என்ன போடுங்க, நான் சொல்கிற மாதிரி ஆட்சி செய்யுங்க சொல்லிட்டு நான் பேசுவேன். புரியுதுங்களா? இது என்னுடைய டிமாண்ட். ஏன்னா ஆட்சி நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ராதாகிருஷ்ணன் கூட சொல்லியிருக்காரு. சும்மா ஜால்ரா போடுறாரு அவர். ஆட்சி நல்லா இல்லை, நிறைய தப்பு நடந்திருக்கு. குறிப்பாக நான் சுட்டி காட்டுற 2 தப்பு. ஒன்று வந்து இந்த துப்புரவு பணியாளர் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணக்கூடாது, அது பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. விஜய் வந்து ஒத்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க, ஆனால் எதுவும் அது அரசுபூர்வமாக எதுவுமே செஞ்ச மாதிரி தெரியல. 2வது வந்து என்க்ரோச்மெண்ட்ஸ் எவிக்ட் பண்ணுறான்ற பேரில் வந்து நிறைய வீடுங்களை வந்து இடித்து அவங்கள வந்து வீடு இல்லாமல் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் எவிக்ட் பண்ணுறதா வந்து அதுக்கு முன்னாடி வீடுங்களை கட்டி அவங்களுக்கான குடியிருப்புகளை வந்து நீங்கள் அலாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த என்க்ரோச்மெண்ட் எவிக்ட் பண்ணியிருக்கணும். நிற்கதியாக திடீர்னு வீடுங்களை இடிச்சா எப்படி? இது மாதிரி தப்புங்கள்லாம் இப்போ விஜய் பண்ணின்னு இருக்காரு. காரணம் அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேக். அவருக்கு தெரியாது, அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது. எல்லாம் தெரிஞ்சு நான் 37 வருஷம் கவர்மெண்ட் சர்வீஸில் 3 லெவல் ஆஃபீஸராக இருந்திருக்கேன். நான் ஜூனியர் லெவலாக இருந்திருக்கேன், மிடில் லெவல் ஆஃபீஸர், சீனியர் லெவல் ஆஃபீஸராக இருந்திருக்கேன். ஸோ கவர்மெண்ட்டோட மூவ்ஸு, பாலிட்டிஷியன்ஸ் எப்படி நடந்துக்கணும்னு மக்கள் என்ன விரும்புகிறாங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் என்ன விரும்புகிறாங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஆகவே எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே விஜய் கிட்ட நான் கேட்டிருந்தேன், விஜய் இன்னும் கொடுக்கல. ஸோ விஜய் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கலனாக்கா அந்த வாய்ப்பை நான் எடுப்பேன். திருச்சி ஈஸ்ட்டில் நான் ஜெயிச்சு அந்த வாய்ப்பை நான் எடுப்பேன். அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன். ஆகவே இம்மார்டல் ரூலர் அப்படின்ற அந்த குரூப்பை வச்சு நான் எலெக்ஷன் நிற்கன்னு சொன்னேன் தவிர இண்டிபெண்ட்டாக நிற்கிறதுன்னு ஊர் பேர் திறமை நிற்கிறது கிடையாது. we are the immortal ruler, I am the immortal ruler நான் சொல்கிறேன். அதே மாதிரி யார் யார் சொல்கிறாங்க அவங்க சொல்லிக்குவாங்க. நாங்களாம் இம்மார்டல் ரூலர் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இறையாட்சியை கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல்
நாங்கள் வந்து இறையாட்சியை கொடுக்கறதுக்காக மட்டும்தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எங்களுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லிட்டு கேட்டு, அந்த 7 இப்போ இருக்கிற வேக்கன்சி இனிமேல் எத்தனை ரைஸ் ஆகுது அத்தனை இடத்துல இம்மார்டல் ரூலர் குரூப்பை சேர்ந்தவங்க, இம்மார்டல் ரூலர்னு கிளைம் பண்ணுறவங்க, அதே நேரத்தில் அந்த குரூப்பை இருக்கிறவங்க, சர்ச்சில் இருக்கிறவங்க, நமக்குள்ளே தேர்ந்தெடுக்கிற 7 பேர் அல்லது 8 பேர், எத்தனை வேக்கன்சி க்ரியேட் ஆகுது எம்எல்ஏ வேக்கன்சி, அத்தனை இடத்துல நின்று நம்ம அந்த பதவியை ஆக்கிரமிக்கும் பொழுது, மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட இந்த மாதிரி வந்து ஜார்க்கண்ட்லன்னு நினைக்கிறேன், 2 சைட்லேயும் வந்து ஈக்குவலாக 2 பார்ட்டி ஆக்குபை பண்ணுறப்போ ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் மட்டும் தனியாக ஜெயிச்சார். அவர் வந்து சிஎம்மாக உட்காந்தார். 2 பார்ட்டியில் ஒரு பார்ட்டி யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்க வந்து சிஎம் கொடுத்தாக்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு அவர் சிஎம் பண்ணு. அது மாதிரி நம்ம 7 பேர் 8 பேர் ஜெயிச்சா கூட இந்த 7 பேர் 8 பேரில் நானும் என்னுடைய நாமினி ஒருத்தரும் சிஎம்மாக இருப்பார். நான் ராதாகிருஷ்ணன் கூட நான் நாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் கேட்டேன் அவர்கிட்ட, அவரை சிஎம் ஆக்கிட்டு டிவிக்கே வந்து அவர் சப்போர்ட் பண்ணுற மாதிரியோ டிவிக்கேவை எதிர்த்து நாங்கள் நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு. விஜயனுக்கு பதவி கொடுக்காட்டி கட்டாமல் நான் டிவிக்கேவை எதிர்த்து தான் நிற்பேன். ஆகவே அப்போ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சி அதிமுகவோ திமுகவோ எந்த கட்சி எங்களை சப்போர்ட் பண்ணுதோ அவங்களுடைய சப்போர்ட்டோடு, அல்லது அதிமுக திமுக ரெண்டும் சேர்ந்து எங்கள் 7 பேரோடு சேர்ந்து ஆட்சி அமைப்போம். அப்போ வந்து நான் சிஎம்மாக இருப்பேன், அல்லது என்னுடைய நாமினி அநேகமாக ராதாகிருஷ்ணன் சிஎம்மாக இருப்பார். இப்படி ஒரு ஆட்சி அமைப்போம் தரது தான் என்னுடைய ப்ரொப்போசல். அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எனவே நான் இண்டிபெண்ட்டாக நிற்பேன்னு நான் சொல்லலை. இம்மார்டல் ரூலர் குரூப்பாக தான் நாங்கள் நிற்போம். இறையாட்சி கொடுக்கறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் நிற்போம். ஸோ அது மைனாரிட்டி கவர்மெண்ட்டாகவே ஒன்ஸ் ஃபார் ஆல் இருந்ததுனாக்கா விஜய்க்கும் மெஜாரிட்டி கிடைக்காம மீதி 2 கட்சிகளும் வந்து 2வது 3வது இடத்துல இருக்குதுன்ற பொழுது மீதி எல்லாம் கம்யூனிஸ்ட்டு, விசிகே, காங்கிரஸ் இதெல்லாம் குட்டி குட்டி கட்சிகளாக இருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக பிரசிடென்ட் ரூல் வரும். பிரசிடென்ட் ரூல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நான் எனக்கு ஒரு இடத்த இங்கே இல்லை சென்ட்ரலில் பிடிப்பேன். சென்ட்ரலில் பிடிச்சேன். அடுத்து நடக்கக்கூடிய 2029 எம்பி எலெக்ஷன் நான் நின்று பிரைம் மினிஸ்டராக போய் உட்காருவேன். இதுதான் என்னுடைய ப்ரொப்போசல். இதை வந்து நான் இப்போ டிக்ளேர் பண்ணுறேன் இம்மார்டல் ரூலர் குரூப்பில் இருக்கிறவங்களுக்காக. இதை நான் நம்ம ராதாகிருஷ்ணனுக்கு அனுப்புவேன். நான் அவரும் பார்க்கட்டும், இம்மார்டல் குரூப்பில் இருக்கிறவங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டோம். நம்ம ஒன்றுபட்டு செயல்பட்டாக்கா இறையாட்சி இப்போவே விஜய் இருக்கும் பொழுது விஜய் சிஎம்மாக வச்சுட்டே நம்ம செய்ய முடியும், அல்லது விஜயை வந்து ஓரமாக உட்கார வச்சுட்டு நம்ம சிஎம்மாக உட்காந்து இறையாட்சியை தமிழகத்துக்கு கொடுக்க முடியும். அடுத்து இந்தியாவுக்கு 2029 கொடுக்க முடியும். அதுக்கு உலகம் முழுசுத்துக்கும் 2030 2032 நான் கொடுப்பேன். ஐ வுட் பி தி இம்மார்டல் ரூலர் ஆஃப் தி என்டையர் குளோப். உலகம் முழுசும் இறையாட்சியை நான் கொடுப்பேன். ஷிவ் ஓம்.